டிஎன்எஸ்டிசியில் புது ஏசி எக்கனாமி பஸ் தாம்பரம் சென்னை தாம்பரத்துல இருந்து பெங்களூர் வரைக்கும் ஆப்ரேட் பண்ணிட்டு இருக்காங்க. அந்த பஸ்ல தான் நம்ம டிராவல் பண்ணோம். ஓசூர்ல இருந்து பெங்களூர் போறதுக்கு பஸ்ஸுக்காக ஓசூர் பஸ் ஸ்டாண்ட்ல வெயிட் பண்ணிட்டு இருந்தேன். அப்போதான் இந்த புது பஸ் வந்தது. சரி இதை ட்ரை பண்ணி பார்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு இது புது BS6 ஏசி பஸ் பிரகாஷ் வேகா பில்ட். வீக் டேன்றனால அவ்வளோக்கா கூட்டம் இல்ல. 3x2 டைப் சீட்டிங் மொபைல் பஸ் தான் வித் ஏசி. அப்படியே ஒரு சீட்ல உட்காந்துட்டேன். முன்னாடி ஒரு டிஸ்பிளே கொடுத்திருக்காங்க எந்த ஊருக்கு போகுதுன்னு காட்டுறதுக்கு. சைட்ல கிளாஸ்க்கு ஸ்கிரீன்ஸ் எல்லாம் கலர் நல்லா கொடுத்திருந்தாங்க. ஒவ்வொரு பேசஞ்சருக்கு ஒரு ரீடிங் லைட் ஒரு ஏசி வேன் கொடுத்திருந்தாங்க. ஏசி ஃப்ளோ நல்லா சூப்பரா இருந்துச்சு. சைட்ல ஒரு சார்ஜிங் போர்ட் USB டைப் as well as C டைப் ரெண்டுமே கொடுத்திருந்தாங்க. அது ஒர்க் ஆச்சு. சூப்பர். சீட்ஸ்மே நல்லா டீசென்ட்டா இருந்துச்சு. மேல லக்கேஜ் ராக்ஸும் கொடுத்திருந்தாங்க. மதியம் 3:15க்கு பஸ் கிளம்பிச்சு. அப்படியே டிக்கெட் எடுத்தோம். ஒரு ஆளுக்கு ஓசூர்ல இருந்து பெங்களூருக்கு இந்த ஏசி பஸ்ல 105 ரூபாய் டிக்கெட் ஃபேர். அப்படியே தமிழ்நாட்டுல இருந்து கர்நாடகாக்குள்ள என்ட்ரானோம். டிஎன்எஸ்டிசி பஸ் எல்லாமே பெங்களூர்ல சேட்டலைட் பஸ் ஸ்டாண்டுக்கு தான் போகும். இது காலையில 7:30 மணிக்கு சென்னை தாம்பரத்துல இருந்து கிளம்பி காஞ்சிபுரம், வேலூர், கிருஷ்ணகிரி, ஓசூர்ல பெங்களூர் போகுது. ஆல்சோ இது லாங்கஸ்ட் இன்டர்ஸ்டேட் டிஎன்எஸ்டிசி ஏசி எக்கனாமி பஸ். இந்த டிஎன்எஸ்டிசி புது பஸ் பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க அப்படின்றத கமெண்ட்ல சொல்லுங்க. 4:15க்கு மடிவாள கிராஸ் பண்ணோம். ஈவினிங் 5:15க்கு பெங்களூர் சேட்டலைட் பஸ் ஸ்டாண்ட் வந்து ரீச் ஆயிட்டோம். சேனல் புதுசா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நன்றி ஏஜிஸ்.